உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராணி பாத்து. ஐயோ, இன்னும் எம்மா தூரம் நடக்கணும்? ராணி இன்னும் கொஞ்ச தூரம் போனா நேத்து நாம பைக் ஸ்டார்ட் ஆகாம ஒரு இடத்துல நிறுத்தணும்ல, அங்க போயிடலாம் ராணி. அங்க போறதுனால இப்ப என்னையா நடக்க போகுது? அதான் பைக் ஸ்டார்ட் ஆகலையே. நேத்து இருட்டிருச்சு, அதனால நம்மால எதுவும் பண்ண முடியல. இப்பதான் விடிஞ்சிருச்சு இல்ல, இப்போ ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன் கேஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்படியே எடுத்துட்டு போயிடலாம். இல்லனா அந்த வழியா ஏதாவது வண்டி வரும், அது லிஃப்ட் கேட்டு போயிடலாம். இந்த காட்டுக்குள்ளார நமக்கோசரம் யாராவது வந்து லிஃப்ட் கொடுப்பாங்களா? இங்க பாரு ராணி, நம்பிக்கையை மட்டும் என்னைக்கு கைவிட்டுற கூடாது ராணி. இன்னும் கொஞ்ச தூரம் தான், வா போயிடலாம். தோ வந்தாச்சு. ஐயோ, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லவா? சொல்லு ராணி. அன்னைக்கு நம்மள அவ்ளோ டார்ச்சர் பண்ணால அந்த சுகாசினி, அந்த சுகாசினிய நினைச்சு பாரியா? இங்க பாரு, இந்த மாதிரி நேரத்துல அவளை எதுக்கு நினைக்கணும்? அவ பேர் சொன்னதும் பாத்தியா நீ எம்மா டென்ஷன் ஆகுற? அவளை நினைச்சா எவ்வளவு கடுப்பாய் கோவம் ஆகுற. அதே கோவத்துல அவளை நினைச்சுன்னு ஓங்கி ஒரு மிதி மிதியா உடனே ஸ்டார்ட் ஆயிரும். நீ வேணா பாரு, ட்ரை பண்ணு. ஏய், ஸ்டார்ட் ஆயிருச்சு. சூப்பர் ராணி. அம்மா, இந்த ஐடியால நீ எங்க பிடிக்கிற? யோ தாடிகாரா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணோயா? ஏய் நக்கலு, நான் சொன்ன டயலாக எனக்கே ரிப்பீட் பண்றியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா போலாம். சரி. ராணி போலாமா? போலாயா, ஆனா வீட்டுக்கு இல்ல. வீட்டுக்கு போகாம வேற எங்க போக சொல்ற? யோ, நேத்து பைக் நின்னுச்சுன்னு என்னோட ஆசை எதையுமே நீ நிறைவேற்றல. ஆனா சும்மா சொல்லக்கூடாதியா? அதுக்கு பதிலா நான் கனவுல கூட நினைச்சு பார்க்காத மாதிரி நேத்து நைட்டு நிறைய மேஜிக் எல்லாம் பண்ண. அதனால என்னோட பாதி ஆசை நிறைவேறிச்சு. இது பாதி ஆசைதானா? சரி சரி, மிச்சம் இருக்க பாதி ஆசையெல்லாம் என்னன்னு சொல்லு, அதையும் நிறைவேற்றி வச்சிடுறேன். எல்லாத்தையும் உடனே சொல்ல முடியுமாயா? நீ பைக் எடு, போற வழியில நான் அப்படியே சொல்றேன். பைக் எடியா, போலாம். சரி. ராணி பத்திரமா புடிச்சுக்கோ. வீட்ல தானே இருந்தோம், இங்க எப்படி வந்தோம்? யாராவது இருக்கீங்களா? டே மனோ, தமனா, தம்பி. ஐயோ, யாருமே இல்லையே. எப்பவுமே எங்க போனாலும் நாம 4 பேரும் ஒன்னா தானே போவோம். இப்ப நான் மட்டும் தனியா வந்து மாட்டிக்கிட்டேனே. ஐயோ, யாராவது இருக்கீங்களா? டே மனோ,
ஐயோ இப்படி சத்தம் கேக்குது. நான் இல்ல. ஐயோ ஷூ. இங்கேயும் காணுமே. அக்காவை எங்கேயுமே ஐயோ, காணுமே. எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. எனக்கு பயமா இருக்க. ஐயோ அம்மா, நீ எங்கம்மா இருக்க? இரு. சும்மா இருக்க மாமா. அந்த பொம்மை எங்க கொண்டு போனான்னு தெரியல. அவங்க பயந்த மாதிரியே நடந்து இரு, போச்சு. இரு. நம்ம கூடவே நின்னு அத்தை பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு காணாம போயிட்டாங்கன்னா கண்டிப்பா லாமியா சொன்ன மாதிரி பொம்மையோட வேலையா தான் இருக்கணும். அவ அத்தைய இந்த வீட்டுக்குள்ளேயே எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு ஆட்டம் காட்டணும்னு நினைக்கிறான். ஐயோ. நம்ம வேணா ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுவோம். வா வா வா. எங்க சீக்கிரம் வா. போயிருப்பாங்க? ஐயோ இது எந்த இடம் என்ன ஏதுன்னு புரியலையே. இந்த இடத்தை பார்க்கவே பயமா இருக்கே. ஐயோ சாவித்ரி, படுபாவி படுபாவி, உனக்கு இது தேவையாடி? உனக்கு இது தேவையா? ஐயோ டேய் மனோ, தமன்னா, ஐயோ எங்கடா போய் தொலைஞ்சீங்க? ஐயோ 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 என்னவா இருக்கும்? என்னது இது? ஐயோ இந்த பயத்திலேயே நான் செத்துடுவேன் போல இருக்கே. யாராவது இருக்கீங்களா? யாரு? ஐயோ சீக்கிரத்தை நிறுத்துங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு சொல்லிட்டேன். நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட். இந்த வேலையெல்லாம் என்கிட்ட பண்ணாதீங்க. நீங்க தைரியமா இருந்தா நேருக்கு நேர் வந்து நின்னு என்கிட்ட பேசுங்க. அதை விட்டுட்டு இப்படி மறைஞ்சு நின்னெல்லாம் என்ன பயமுறுத்தாதீங்க. அத்தை எங்க தேடியும் காணுமே. என்ன பண்றது? கிடைச்சாங்களா? அத்தை எங்கேயாச்சும் இருந்தாங்களா? இல்லையே அம்மா, எங்க போனாங்கன்னு தெரியலையே அம்மா. பயமா இருக்கு. சித்தப்பா, அத்தை கிடைச்சாங்களா? இல்ல, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஐயோ அத்தைய வீடு முழுக்க தேடியாச்சு, எங்கேயுமே காணுமே. ஐயோ அத்தைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. தமன்னா, நாம பேசாம ஒண்ணு பண்ணுவோமா? பக்கத்துல இருக்கிற காட்டுல போய் தேடி பாப்போமா? பொம்மி அவங்களை இங்க எங்கேயும் ஒளிச்சு வைக்கலன்னா கட்டாயமா அவங்கள காட்டுல ஒளிச்சு வச்சிருப்பானு தான் தோணுது. இருக்கும். ஆளுங்க நடமாட்டம் இல்லாத இடம் அதானே. ஏமனோ, இதுக்கு முன்னாடி பொம்மி நாங்க தூக்கிட்டு போய் ஒரு காட்டு காட்டிச்சோ. ஐயோ மாமா, இதுக்கு முன்னாடி நானும் தமன்னாவும் அந்த காட்டுக்குள்ள போய் தான் சில மந்திர தகடெல்லாம் புதைச்சு வச்சோம். ஆனா நாங்க புதைச்சு வச்ச தகட அந்த ராணி எப்படியோ எடுத்துட்டா மாமா. அதனாலதான் ஒருவேளை அந்த பக்கம் போய் பார்க்கலான்னு சொன்னேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.